வணக்கம். தமிழ்நாடு அரசோட நிதி உதவி திட்டங்கள்ல இப்போ சில முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால நீங்க இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், அடுத்து என்ன செய்யணும்னு நாம விவரமா பார்க்கலாம் வாங்க. சரி, நாம் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பாத்திரலாம். முதல்ல அரசின் நிதி உதவி திட்டங்கள் பத்தி பேசுவோம். அப்புறம் மாணவர்களுக்கு கிடைக்க போற அந்த ஸ்பெஷல் தொகை என்னன்னு பாப்போம். அதுக்கடுத்து மகளிர் உரிமை தொகையோட இப்போதைய நிலைமை என்ன, தேர்தல் வரப்போகுதே, இந்த திட்டங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, கடைசியா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா பல நிதி உதவி திட்டங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ சமீபத்துல நடந்த சில விஷயங்களால நிறைய குடும்பங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகளும் வந்திருக்கு, கூடவே சில முக்கியமான கேள்விகளும் எழுந்திருக்கு. வாங்க முதல்ல அத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு நல்ல செய்தியோட ஆரம்பிக்கலாம். இது யாருக்குன்னா காலேஜ் மாணவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தான். 3000 ரூபாய். ஆமா, இந்த ஏப்ரல் மாசம் நிறைய கல்லூரி மாணவர்களுக்கு இந்த சிறப்பு தொகை கிடைக்கப் போகுது. இந்த பணம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா 2 முக்கியமான திட்டங்கள் மூலமா வருது. ஒன்னு மாணவிகளுக்காக இருக்கிற புதுமை பெண் திட்டம், இன்னொன்னு மாணவர்களுக்காக இருக்கிற தமிழ் புதல்வன் திட்டம். இதுக்கு தகுதி பெறுறது ரொம்பவே சுலபம்ங்க. நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கணும். முக்கியமா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியிலேயோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலேயோ படிச்சிருக்கணும். அவ்வளவுதான். அப்போ இந்த 3000 ரூபாய் கணக்கு எப்படி வருதுன்னு நீங்க கேட்கலாம். அதாவது மாசம் கிடைக்கிற 1000 ரூபாய் உதவி தொகையோட இப்போ தேர்தல் நேரம் வர்றதால ஸ்பெஷலா ஒரு 2000 ரூபாய போனஸா சேர்த்து கொடுக்கறாங்க. சோ மொத்தம் 3000. இதுக்கு அப்ளை பண்றதும் ரொம்ப ஈஸி. நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாம் அலைய வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க படிக்கிற காலேஜ்லயே இத பத்தி கேட்கலாம். நீங்க அரசு பள்ளியில தான் படிச்சீங்கன்னு நிரூபிக்க உங்களோட 10வது 12வது மார்க் ஷீட்ஸை கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போ மாணவர்களுக்கான விஷயம் முடிஞ்சுது. அடுத்து நம்ம எல்லார் வீட்லயும் பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம், மகளிர் உரிமை தொகை திட்டம். அதோட இப்போதைய நிலைமை என்னன்னு பார்க்கலாம். இப்போ நிறைய குடும்பங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலையே இதுதான். இனிமே மாசம் அந்த 1000 ரூபாய் வராதா அப்படிங்கிறது தான். உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மொத்தமா ஒரு பெரிய தொகை வந்திருக்கோம் இல்லையா? அது வேற ஒன்னும் இல்லைங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசத்துக்கான உரிமை தொகையை ஒன்னா சேர்த்து ஒரே தடவையா போட்டாங்க. அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் முடிற வரைக்கும் மாசம் பணம் வர்றது தற்காலிகமா நிக்க போகுது. அதனால மே மாசம் பணம் வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் வரப்போற தேர்தலோட சேர்த்து வச்சு பாப்போம். இந்த தேர்தல் இந்த திட்டங்களோட எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வச்சு வெவ்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. டிஎம்கே பாத்தீங்கன்னா மாசம் 1000 2000 ஏத்துறோம்னு சொல்றாங்க. அதிமுகவோ எல்லாருக்கும் மாசம் 2000, அதுவும் இல்லாம ஒரு தடவை 10,000 ரூபாய் கருணை தொகை தரோன்னு சொல்றாங்க. இன்னொரு கட்சியான தவக தகுதியுள்ள பெண்களுக்கு மாசம் 2500 தரோன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம அடுத்து என்ன செய்யணும்? நமக்கான சில ஆலோசனைகளை இப்ப பார்க்கலாம். நம்ம பேசினதை சுருக்கமா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மாணவர்களுக்கு ஏப்ரல் மாசம் 3000 ரூபாய் ஸ்பெஷல் அமௌண்ட் வருது. குடும்பத் தலைவிகளுக்கு மாசாந்திர உதவித்தொகை தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கு அப்புறம்தான் அதோட எதிர்காலம் தெரியும். முக்கியமான விஷயம், தகுதியுள்ள மாணவர்கள் யாராவது இன்னும் விண்ணப்பிக்காம இருந்தா உடனே அப்ளை பண்ணணும். தகுதியுள்ள மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், இந்த பணத்தை வாங்கணும்னா நீங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள உங்க காலேஜ்ல அப்ளை பண்ணிடணும். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, சோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த விவரணையை முடிக்கலாம். இந்த மாதிரி நிதி உதவி திட்டங்கள் எல்லாம் உண்மையிலேயே உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? யோசிச்சு பாருங்க.